ஹாய் கைஸ், இது கோச்சா வாழ்க்கையோட டே 20. கைஸ், நான் இப்போ தான் என்ன நினச்சே பெருமைப்படுறேன். கிட்டத்தட்ட 20 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்னோட 3 வருஷம் லைஃப்பில் நான் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட நான் ஒரு வீடியோ ப்ராப்பராக பண்ணி போடலை. எல்லாமே தெரிஞ்சும் ஆனால் எல்லாம் பண்ணி போட முடியல. ஏன்டா என்ன நினைப்பாங்க வைப்பாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு ரியாலிட்டி என்ன என்னோட லைஃப்பில் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் காமிச்சு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குது. கைஸ், வேறு எதுவும் இல்லை, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இப்போ புதுசாக ஒரு 10 குட்டி கொஞ்சம் ஆன்ஸாக இறக்கியிருக்கான் வீட்டில். நான் வளர்க்க போகிறேன் என்னோட 2 months ஹாலிடேஸில் அப்படின்னு சொல்லி. நல்ல விஷயம். அப்புறம் நீங்கள் டோல்கேட்டில் ஃபுல்லாக நான் தான் வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வேலை பார்க்கும் போது தான் தோணுது இவ்வளோ கஷ்டமாடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் காஃபியை குடிச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. அடுத்த வேலையை பார்ப்போம், நம்ம உட்காந்துக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் தோட்டத்துக்கு. அடுத்து தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குது. அதான் சரி முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போவோம்னு சொல்லி கிளம்பிட்டேன். தோட்டத்துக்கு வந்து நம்ம செடிங்களை பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஈவினிங் வந்து ரிலாக்ஸாக இருக்குது. ஒரு வழியாக நம்ம செடிங்களை எல்லாம் காப்பாற்றிட்டோம்டா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அப்படின்றது. நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா ஒரு செடிக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாண்டு. இந்த செடிக்கு எங்கேயுமே தண்ணி வசதி இல்லை எங்களை சுற்றி இருக்க இடத்துல. இந்த தண்ணி ஊற்றுறது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. அதனால் இதை காப்பாற்றுறது பெரிய டாஸ்க்கு. அதை தாண்டி நாங்கள் இதெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம்னா அது பெரிய விஷயம். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வீட்டில் ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஜிடி மேட்ச்சு. ஸோ நீங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விடாமுயற்சியோட இருங்க.